சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணமே அம்மா தான் சார். வச்சாடா ஆப்பு. நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில எந்த வேலையுமே என்னை பார்க்கல. சோம்பேறியா வளர்ந்து வளர்ந்து இந்த அத்தை வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு தான் இருக்கணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸ காய போடாம விட்டுருப்பேன், வீடு கூட்டாம விட்டுருப்பேன். அத வந்து கேட்பாங்க, அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். வீடு கூட்டாம இருக்கீங்கம்மா, இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், நான் என்ன செய்யணும் சார்? இது 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் மட்டும் சிரமமா இருக்கா? ஆமா சார். இப்ப பாரு சீனா, 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் சார் பண்றாங்க. அத்தை தான் பண்றாங்க. என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க. அது ஓகே உங்களுக்கு? இல்ல சார். ஈஸியா இருக்கும்லப்பா, ஏன்னா 2 வீடுங்கிறப்ப தான் நமக்கு கஷ்டம். அதான் சொல்லல சார், நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி ஹார்ஸா பேசுறாங்க சார். அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இது இப்படி பண்ணாதடா, அப்பா இப்படி பண்ணாதங்கிறதே பயம். நீங்க வேலை பார்க்காம இருக்குது இல்ல, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. நாளைக்கே படி மட்டும் 10 தடவை ஏறி இறங்குவேன் சார். அரிசி எடுக்கணுமா, அது கீழே ஏறி இறங்குவேன் சார். சரி, கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும். அவ்வளவுதானே. ஆஹா, சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. டீல் சார் நான் அந்த மாதிரி சொல்லல, பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன்.